இன்னைக்கு நம்ம ஃபுட் வார்ஸ் 23rd எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த கூரோ அவனோட சாப்பாட கொண்டாந்து வச்சிருந்திருப்பான்ல, அது ஒரு நண்டா இருக்குமா, பரவாயில்லையே பாக்குறதுக்கு அருமையா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரியான நண்டுகளை நாங்க ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருந்திருக்கோம், இவன் மட்டும் என்ன பண்ணிட போறான் அப்படிங்கிற ஒரு விதமான திமிரில தான் அந்த நட்ஸுமே இருப்பாங்க. முதல்ல ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சோன்னே ஏய் இன்னது வித்தியாசமா இருக்குன்னு யோசிச்சவங்களும் திருப்பி இன்னொரு ஸ்பூன் வாய் எடுத்து வைக்க கொலன்னு குழந்த மாதிரி ஆயிருவாங்க. அடிஷனலா அதுல ஸ்மெல்லுக்காக பார்த்தா காக்னாக் அப்படிங்கிற சம்திங் எதையோ பயன்படுத்திருக்கானாமா, பிராண்டி ரிலேட்டடான சொல்றாங்க. இது உண்மையாலுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரெஞ்ச் ஸ்டைல் ஆஃப் குக்கிங் தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பாராட்ட பசங்களும் ஆச்சரியமாகறாங்க. ஈவன் எரினாவும் அங்கதான் என்ன பாத்துக்கிட்டு இருப்பான். முதல்ல அந்த ஆலிஸ் கூரோவா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருந்திருப்பா, இனிமேல் இவன் என் கூட தான் இருக்க போறான், என்னோட சர்வெண்ட் மாதிரின்னு. ஓகே அவன ஒருத்தனை கூட்டு வந்திருக்கானோ அப்படின்னு தான் முதல்ல எரினா நினைச்சிருந்திருப்பா. சோ இப்பதான் திறமைகள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ரைட்டு அவனுக்கிட்டே சரக்கு இருக்க போலேன்னு யோசிக்க ஸ்கோர் கொடுக்கலாமா அப்படின்னு போனா, அப்ப அந்த கூரை அவங்கள நிறுத்த சொல்லிட்டு அவனோட ஹெட்பண்ட் எடுத்து முதல்ல மாட்டிக்கிறான். டக்குன்னு அவன் ஒரு மாதிரி ஃபெரோசஸ் ஆயிட்டு, இங்க பாருங்க இன்னும் டிஷ் முடியல, இதோ இந்த 5 இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குது, அதுல எல்லாம் சாஸ் இருக்குது, இதை எடுத்து நீங்க அந்த நண்டோட பாடியில ஊத்திட்டு அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு பாருங்க, அதோட டேஸ்ட் இன்னும் தூக்கலா இருக்கும். கண்டிப்பா சைட்ல வச்சிருந்திருக்க அரிசியை உங்களால சாப்பிடாம கூட விட முடியாது, நான் ஏன்டா சாப்பிடணும் அப்படின்னு அந்த நட்ஸுமே யோசிச்சாலுமே இவன் பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணுவானா, சாப்பிடுறியா இல்லையா என்னன்னு. இது நீ உப்ப சாப்பிட்டதோடமே இன்னுமே டேஸ்டா இருக்குன்னு சொல்லும் போதுதான் அந்த நட்ஸுமேவும் என்னது இன்னுமே டேஸ்டா இருக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாத்திர வேண்டியதுன்னு சொல்லிட்டு அதை இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அவன் சொன்ன மாதிரி அவங்களால அதை சாப்பிடறதை நிறுத்தவே முடியல. என்ன இந்த அளவுக்கு அருமையா இருக்கு, கிட்டத்தட்ட அவங்களோட கான்சியஸே வந்து இந்த பூமியில கிடையாது, அவங்க ஏதோ மேல் லோகத்துல பறந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். அட் த எண்ட் 93 பாயிண்ட் கொடுத்து அந்த இடத்துல அவனை டாப்ல போய் உட்கார வச்சிருந்திருக்க. எரினாக்கும் அது ஆச்சரியம் தான், இருந்தாலும் ஹயாமாவா இருக்கட்டும் நம்ம ஹீரோவா இருக்கட்டும் அப்படியே அவனை பாத்துக்கிட்டு இருக்கேன். அவன் என்னன்னா, நான் சின்ன வயசுல இந்த ஒரு ஃபுட் வாருக்காக தான்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உங்களை எல்லாம் பார்த்தா அவ்வளவு டிசப்பாயின்மெண்டா இருக்குதுடா, யாரா நீங்க எல்லாம், என் கூட நிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு எல்லாம் தகுதி இல்லாத லெவலுக்கு தான்டா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவனோட ஹெட்பண்டை கழட்டினோடனே திருப்பி நார்மல் ஆயிடுறான். எப்ப எனக்கு டயர்டா இருக்குன்னு போய் உட்காந்துக்கிறான். அப்ப அந்த நட்ஸுமே இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க என்னன்னாச்சே நானே பாயிண்ட் கொடுத்துட்டேன், அவன் சாப்பாட்டுல மாட்டி லைட்டா மயங்கிட்டேன், அடுத்த தடவை பாரு கரெக்டா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அடுத்தது இக்குமி அவளோட சாப்பாடை கொண்டு வந்து வைக்கிறான். அவ போர்க்க வச்சு சமைச்சிருந்திருக்கா. ஆஹா பார்த்தாலே சூப்பரா இருக்கேன்னு கேட்கவே தேவையில்லை. இந்த மாதிரியான மீட் சமைக்கிறதுன்னு வந்துட்டாலே அதுல இக்குமி பயங்கர பெர்ஃபெக்டா இருப்பான். சாப்பாடை கொண்டு போய் வச்சு அவங்க எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டா பாருன்னு ரியோகாவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ என்னோட கிளப்ப சேர்ந்தவ அப்படின்னு கூட்டத்துல வந்து நம்ம கோன் இருப்பான்ல அவனும் கத்திக்கிட்டு இருப்பானா. ஈவன் அந்த ஜுன்வாத்தி இருப்பாங்கல்ல, சோ அவங்களுமே பரவாயில்லையா அந்த பொண்ணு சூப்பரா பண்ணிருக்காளே அப்படின்னு அதையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே அந்த நண்டு சமைச்சு வந்த பையனுக்கே நம்ம நிறைய மார்க் எல்லாம் கொடுத்துட்டோம், இவளுக்கு மார்க் கொடுக்க கூடாதுன்னு பார்த்தா சோத்த வச்சு நம்மள மைக்கிடுவாங்க போலயே, இது வேற ஸ்மெல்ல இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கேன்னு யோசிச்சவளும் சரின்னு எடுத்து வைக்கிறாளா பார்த்தா அதுவுமே அவ்வளவு பிரமாதமா இருக்குது. என்ன பேக் டு பேக் இந்த அளவுக்கு காம்போ கொண்டு வரீங்கன்னு. சோ இவென்ச்சுவலி அவ அதுல என்னென்ன ஆட் பண்ணிருக்கா அப்படின்னு அந்த இக்குமியும் ஒரு பெரிய லிஸ்டா சொல்லிட்டு போக அந்த ஜட்ஜஸ் எல்லாருமே பார்த்தா பொறுமையா அப்படியே நம்ம இக்குமியோட சாப்பாடையே வந்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டு ரொம்ப நேரம் அப்படியே டைம் போயிட்டே இருக்குமா. அப்ப அங்க இருக்கிற ஆங்கர் பொண்ணு, கைஸ் இங்க ஒரு 20 பேர் இன்னும் இருக்கிறாங்கோ, நீங்க சீக்கிரம் கொஞ்சம் முடிச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது, இந்த மாதிரியான சாப்பாடு நாங்க என்னைக்காவது சாப்பிடுறோம், அதை பத்தி கூட புகழ்னா எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க ஆடியன்ஸ் இந்த பிரெஞ்சு வாத்தியார் ஒருத்தர் இருப்பாருல, சோ அவருக்கு வந்து இருப்பாரு, அவருக்கு இக்குமி பத்தி தெரிஞ்சிருக்குது. அவங்க வந்ததுல இருந்து மோஸ்ட்லி இந்த மீட் ரிலேட்டடான சாப்பாடை மட்டும்தான் அதிகமா அவ செஞ்சுக்கிட்டே இருப்பான். மத்த சைட் ஆஃப் குக்கிங்ல அவளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கதான் செஞ்சது, ஆனா உப்பு அவ பயங்கரமா எவால்வ் ஆயிருந்திருக்கா அப்படிங்கிறது இந்த ஜட்ஜஸோட ரியாக்ஷன் வச்சே தெரியுது அப்படின்னு அவரு கொஞ்சம் மனசு தேத்திக்கிறாரு, லைக் நம்ம ஸ்டூடெண்ட் இம்ப்ரூவ் ஆயிட்டாடா அப்படின்னு. சோ இவென்ச்சுவலி அந்த ஜட்ஜஸும் அப்படியே பாராட்டுறது எல்லாத்தையும் பாராட்டி முடிச்சிட்டு நம்ம இக்குமிக்கு 86 பாயிண்ட் தராங்களா. வெறும் 86 தானா, 90 கூட போகலையான இக்குமிக்கு டிசப்பாயின்மெண்ட். இக்குமி அருமையா சமைச்சிருக்க போலையான ஹீரோவும் பாராட்டும் போது அவளுக்கு ஒரே வெக்கம். இல்ல இந்த டிஷ்ஷுக்கான ஐடியா நீ சொன்னதுல இருந்து தான் வந்துச்சு, ஒரு ரைஸ் பவுல் அப்படின்னு வந்துட்டா வயிறை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி எல்லாமே இருக்கணும்னு சொன்னேன்ல, அதே கான்செப்ட் தான் அப்ளை பண்ணம்பா. அடுத்ததாக நம்ம ரியோகோ இருக்கிறாள், சோ அவ கொண்டாந்து வைக்கிறான். அண்ட் அவளோட சாப்பாடுமே சூப்பரா இருக்குதுங்கிறாங்க. அவ இந்த ஜாப்பனீஸ் ட்ரெடிஷன்ல இருக்கிற நாட்டோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபுட்டையே இந்தியன் ஸ்டைல்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்பாளாமா. அண்ட் நாட்டோ அப்படிங்கிறது சோயா பீன்ஸ் வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி அது மூலமா பண்றது, பட் அதே கொஞ்சம் டிஃபரெண்டா இந்த கேப் இருந்திருக்கும்ல, இந்த ஃபால் செலக்ஷன் நடக்கிறதுக்கு அந்த 1.5 மாசம், சோ அப்பதான் வந்து ஹாஸ்டல் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லுவா. சோ இது மேல ஆட் பண்றதுக்காக அவ சோயா சாஸுமே பயன்படுத்தி இருப்பா, பட் அதுவே கொஞ்சம் வித்தியாசமா. இதெல்லாம் கேட்கும் போதுதான் இக்குமிக்கு ரியலைஸ் ஆகுது, ஆமா இல்ல சமைக்கும் போது அவ ஏதோ கையில வச்சு அப்படியே திக்கா ஏதோ வச்சிருந்தா அது இதுதானு. சோ இவென்ச்சுவலி அவளுக்கும் 86 பாயிண்ட் தராங்க. அவளும் நம்ம இக்குமியும் இப்ப டைல இருக்கிறாங்க 2வது பிளேஸ்ல. அடுத்ததாக யார்கிட்ட இருந்தும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம சோடா புட்டி ஜெஞ்சி அந்த இடத்துக்கு வரான். ஆனா அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும் யாரும் நம்மள எதுவுமே எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்கன்னு. அவனும் அவனோட டிஷ்ஷை கொண்டு போய் வைக்கிறான். ஃபுல்லா பியூர் ஒயிட்டா இருக்குது, லைக் காரமான சாப்பாடு தானே செய்யணும், என்ன ஒயிட்டா இருக்குன்னு எல்லாரும் பாக்குறாங்க. அந்த ஃபுட்டோட கலரே அது ஒரு விதமான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுது. சோ இவென்ச்சுவலி இருக்கிற எல்லாரும் பயங்கர
கலர்ஃபுல்லான டிஷ்ஷஸ் பண்ணுவாங்க. ஆனா நீ என்ன இவ்வளவு சைலண்டான ஒரு டிஷ், அதுவும் நல்லா இருக்கேன்னு. அவன் நூடுல்ஸ் தானே பண்ணிருப்பான். சோ அதை அப்படியே சாப்பிட்டே இருப்பாங்களா, ரொம்ப நேரமா சாப்பிட்டே இருப்பாங்க. அங்க இருக்கிற ஆங்கர் பொண்ணும் மேடம் மேடம் 4-5 ஸ்பூனுக்கு மேல இழுத்துட்டீங்க ப்ளீஸ் அதாவது சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்து இருந்தா சோஜிக்கும் டைகோக்கும் புரிஞ்சிருச்சு, ரைட் நம்மால் கெத்து காமிச்சிட்டான்னு. ஜென்ஜி அந்த இடத்துல புதுசா இந்த ஒரு டிஷ்ஷும் பண்ணல. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி லைக் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஏதாவது பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, சொந்த நிறைய புக் எல்லாம் படிப்பானே. சோ அதுல இருந்து தான் இது ரெடி பண்ணியிருந்திருக்கான். ஈவன் இந்த போட்டியை பாக்குறதுக்காக ஜென்ஜியோட கிளாஸ் வாத்தியாரும் வந்திருப்பாரு போல. இங்க இருக்கிற இந்த குக்கிங் ரிலேட்டடான ஒரு லிட்ரேச்சர் கிளப்ல தான் அவன் இருக்கிறான். ஆனா வெறும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா இருந்தாலுமே அந்த லிட்ரேச்சர் கிளப்பை பொறுத்த வரைக்கும் அவன் தான் கெத்து. அண்ட் லிட்ரேச்சர்ங்கிறது பேசிக்கா இட்ஸ் அபவுட் குக்கிங். ஜென்ஜிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஒரு ஆவரேஜான ஒரு குக்கை விடவுமே ஒரு செஃப்பை விடவுமே நம்மளோட ஒரு ஸ்கில்லுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனா ஸ்கில் கம்மியா இருக்கட்டும், நாலேஜ் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ அது நிறைய எடுத்துருப்பான் புக்கு மூலமா. என் ஆப்போனன்ட்ஸ் எவ்வளவு டேலண்டா இருந்தாலும் அவங்க கூட ஒண்டிக்கு ஒண்டியா என் நாலேஜை வச்சு நான் நிப்பண்டா அப்படிங்கிற அளவுக்கு 88 பாயிண்ட் எடுத்து ஜென்ஜி செகண்ட் பிளேஸ் பிடிக்க. செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கானு எல்லாரும் பாக்குறதுக்குள்ளேயே அடுத்த ஒரு வாசனை அது நம்ம ஷன்னோட தான் இருக்கும். மசாலா பொருட்களோட அப்படியே இந்த முட்டை மீட் இது எல்லாமே பயன்படுத்தி இருந்திருக்கானா. கூடவே அவனோட ஸ்பெஷாலிட்டியே வந்து ஸ்மோக்கை யூஸ் பண்றது தான். சோ அந்த ஸ்மோக்கோட அந்த அரோமா அப்படிங்கிறது அதுவே அந்த டிஷ்ஷை இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்றதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவன் என்னென்ன அதுல ஆட் பண்ணியிருக்கான் அப்படின்னு அந்த ஜட்ஜஸ் எல்லாருமே அவங்க ஒரு லிஸ்ட் சொல்ல ஆரம்பிக்க நம்ம ஷன்னுமே யா கரெக்ட் தான், பட் இருந்தாலும் இதுவும் சிலது இருக்குன்னு சொல்லி அவனும் நிறைய சொல்லுவான். அப்ப அங்க இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு டவுட் ஒன்று வரும், இத்தனை விதமான டிஷ்ஷஸ் இவன் ஆட் பண்ணியிருக்கான், இருந்தாலும் ஏன் எதுவுமே வந்து தனியா தெரியல, எந்த ஒரு பிளேவரும் ஏன் தனியா தெரியாம இருக்குது, அதுக்கு அவன் என்ன பண்ணியிருப்பான்னு யோசிக்கும் போதுதான் இந்த சாப்பாட்டுல அவன் பயன்படுத்தி இருக்க உப்பை முத கொண்டு புகை மூலமா வேக விட்டுருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அதுக்கு ஷன்னுமே நீங்க சொன்னது கரெக்ட் தான், இருந்தாலும் நான் சாதாரண சால்ட் பயன்படுத்தல, நான் இந்த கடல் பாசையில இருக்கும்ல அதுல இருந்து எடுக்கப்படுற சால்ட்டை பயன்படுத்தி இருக்கேன், அதுல இன்னும் சோடியம் அதிகமா இருக்கும், தண்ணியில கரை இருக்கவே பயங்கர ஈஸியா இருக்கும்லாம் சொல்லுவான். இவ்வளவு சின்ன வயசுல பயங்கர திறமையாவும் இந்த புகையை பயன்படுத்தி அசத்துறானே அப்படின்ட்டு அவனுக்கு கிட்டத்தட்ட 88 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. சோ ஜென்ஜியும் ஷன்னும் அந்த இடத்துல செகண்ட் பிளேஸ்ல டை ஆகுறாங்க. சோ இப்போதைக்கு முதல் 4 ஸ்பாட்ல பார்த்தா 3 பேர் வந்து நம்ம ஹாஸ்டல்ல இருந்தா வந்திருக்காங்க. நம்ம ஜென்ஜி, அப்புறம் ஷன்னு, அதுக்கப்புறம் அந்த ரியோகோ பொண்ணு. அடுத்ததாக நம்ம ஹயாமா அவனோட சாப்பாடை கொண்டு வரணும். அவன் போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட கவலைப்படாதடா ஹீரோ பையன், நான் உனக்கான சாப்பாடையும் தனியா எடுத்து வச்சிருந்திருக்கேன், நீயும் அதை டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் பயங்கர கோயின்சிடென்டாவே இருக்கே, உனக்கும் நான் சேர்த்து சாப்பாடு தனியா எடுத்து வச்சிருந்திருக்கேன், 2 பேரும் மாத்தி மாத்தி சாப்பிட்டு வைப்பான், சரியா என்னன்னு முறைச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ஒரு 8 வருடங்களுக்கு முன்பாக இந்த ஜுன்வாத்தி இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க கடையில இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வாங்குறதுக்காக போயிருப்பாங்க. அந்த டைம்ல தான் அவங்க ஹயாமாவை மீட் பண்ணிருப்பாங்க. ஹயாமா சும்மா ஸ்லம்ல சுத்திட்டு இருக்கிற ஒரு பையனா தான் இருந்திருப்பான். இருந்தாலும் ஒரு ஃபுட்ல என்ன ஆட் பண்ணிருக்காங்க, ஒரு சாதாரண ஒரு மசாலா பொருட்கள்ல கலப்படம் இருக்கா இல்லையா என்னங்கறத வெறும் ஸ்மெல் மூலமா மட்டுமே அவனால சொல்ல முடியும். சோ இப்படிதான் முதல்ல ஹயாமாக்கும் அந்த ஜுன்வாத்திக்குமான மீட்டிங் வந்து இருந்திருக்கும். அவனோட சாப்பாடே கொண்டு போய் வைக்கிறான். அது ஏதோ கப் கேக் மாதிரி தான் இருக்குது. இது போதுமா என்னன்னு யோசிக்க, அதெல்லாம் போதும் உங்களுக்கு, இந்தாங்க ஸ்பூன் வச்சு சாப்பிடுங்க, டேய் ஹீரோ பையன் நீ ஒன்னு வச்சுக்கிட்டான்னு அவனுக்கும் தூக்கி படும் போது சரின்னு ஹீரோ கொண்டு போய் அந்த ஸ்பூனை வைக்கிறான். மேல இருக்கிற லேயரை ஓபன் பண்ணோடனே அதுல இருந்து மசாலா ஸ்மெல் எல்லாம் பயங்கரமா வர ஆரம்பிக்க ஆளைய தூக்குதாடான்னு ஹீரோ யோசிக்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.